சரி, ஓகே. இது வரைக்கும் ரைட்ஸ்னா என்னன்றது பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம படிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான ஆர்டிகல்ஸ் நமக்கு எங்கேருந்து இருந்தது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ அப்படின்னா என்ன? அடிப்படை உரிமை. ஸோ அடிப்படை உரிமை நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் எந்த பார்ட்ல இருக்கு? பார்ட் 3ல இருக்கு. ஸோ பார்ட் 3ல இருக்க ஆர்டிகல்ஸ் எங்கிருந்து எங்க வரைக்கும்? ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும். ஓகேவா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது நம்ம யார்கிட்ட இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்கோம் அப்படின்னா யூஎஸ்ஏ தான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்கோம். பட் இந்த உலகத்துக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னா யூகே. ஓகேவா? ஸோ யூகே தான் என்ன பண்ணாங்க? ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமை அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எதன் மூலியமா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா மக்னா கர்த்தா அப்படின்ற ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. மக்னா கர்த்தா. ஓகேவா? இந்த மக்னா கர்த்தா ஆக்ட் எந்த இயர் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா 1215 1215 ஆண்டு என்ன பண்ணாங்க? இதை பாஸ் பண்ணாங்க. இதுலதான் அந்தந்த நாட்டு சிட்டிசனுக்கான உரிமைகள் என்ன அப்படின்றத மக்னா கர்த்தால இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னு கேட்டா யூகே. நம்ம யார்கிட்ட இன்ஸ்பயர் ஆகி எடுத்தோம்னு கேட்டா யூஎஸ்ஏ நம்ம போறோம். ஓகேவா? ஸோ ஆர்டிகல் எதுல எது வரைக்கும் சொல்லிட்டேன்? ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் எதை பத்தி தான் பேச போகுது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி தான் பேச போகுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 12. ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் வரைக்குமே நீங்க ஆர்டிகல் 12னா என்னன்னு படிச்சிருப்பீங்க? இட்ஸ் அ டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றவரை முடிச்சிருப்பீங்க. கரெக்டா? ஸோ பட் நம்ம வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? சரி, ஆர்டிகல் 12. ஓகேவா? ஆர்டிகல் 12னா என்ன? டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட். ஸ்டேட்னா என்னன்றத டிஃபைன் பண்றது பேர் தான் என்ன? ஆர்டிகல் 12. அப்ப ஸ்டேட்னா என்ன அப்படின்றது இதுல எதுக்கு எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஸ்ட்ரெயிட்டா கான்ஸ்டிடியூஷன்லயே போய் படிச்சோம். ஓகேவா? ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம பார்த்தோம்னாலே நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸ்டேட்னா என்ன? டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? இன் திஸ் பார்ட் unless the context otherwise requires the state includes the government and parliament of India. Government and the parliament of India, and the government, the legislature of each of the states, and all local and other authorities within the territory of India are under the control of government of India. ஓகேவா? இதான் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட்ல இது பார்ப்போமா? ஸ்டேட் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க? கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட். ஓகேவா? பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்தில் இருக்க கவர்மெண்ட் வேர்டு மூலியமா என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா அதுல இருக்க உறுப்பினர்களா இருக்கும், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருக்கும். நெக்ஸ்ட், லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஈச் ஸ்டேட். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் இது கீழே வரும். ஆல் லோக்கல். ஸோ லோக்கல்ன்றது லோக்கல் கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன ஆயிடுது? இதுல இன்க்ளூட் ஆயிடுது. அண்ட் அதர் அத்தாரிட்டிஸ் அண்ட் இதர அதிகாரிகள். ஓகேவா? அதர் அத்தாரிட்டிஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இந்தியான்ற எல்லை பரப்புக்குள்ளேயும் ஆர் இல்ல அப்படின்னா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோல்ல வேற எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கோ அது எல்லாமே எது கீழே வரும்? இந்த ஸ்டேட் இந்த டெபினேஷன் கீழே வரும் சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேர்டு எடுங்களேன். ஸோ இந்த வேர்டு என்ன சொல்லியிருக்காங்க? வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ இந்தியா இதுதான் இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இந்தியாக்குள்ள இருக்கிற கவர்மெண்டோடைய ப்ராடக்ட்ஸ் இல்லாட்டி கவர்மெண்டோடைய முக்கியமான விஷயங்களா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்களுடைய கட்டிடங்களா இருக்கலாம், அவங்களுடைய எம்ப்ளாயர்ஸா இருக்கலாம். இது எல்லாமே எது கீழே வரும்? வித்தின் த டெரிட்டரி வேர்டு கீழே வரும். அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்ற இதுல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எம்பசி. ஓகேவா? தூதரங்கம்லாம் இருக்கும் இல்லையா? அங்க ஃபாரின் எம்பசிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் தான் செயல்படுறாங்க. அப்ப அவங்களுடைய கண்ட்ரோல் யாரு கீழே இருக்கு? இந்தியா கண்ட்ரோல்ல, இந்தியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்ப அதுவுமே எது கீழே ஃபாலோ ஆகும்? ஸ்டேட்ன்ற வேர்டு கீழே ஃபாலோ ஆகும். ஓகேவா? அப்ப ஸ்டேட்ன்ற வேர்டு கீழே என்னென்னலாம் வரும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? பார்லிமெண்ட் or else central government. Next, legislative assembly or else state government. ஓகேவா? so next என்ன? local authorities or local government, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, இது எல்லாமே வரும். ஓகேவா? அது இல்லாம other authorities.
இது எல்லாமே எனக்கு எது கீழே வருது, இந்த ஆர்டிகல் 12 கீழே வருது. ஆர்டிகல் 12ல ஸ்டேட்ன்ற வேர்டு கீழே வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட், ஆர்டிகல் 12. ஓகே, ஸோ எதுக்காக டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றத ஆர்டிகல் 12 வச்சிருக்காங்க, அதோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஃபர்ஸ்ட் ஆர்டிகலா இதையா வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஓகே, ஸ்டேட்ன்ற வேர்டுக்கு நமக்கு தெரிஞ்ச மீனிங்லாம் என்னென்னவா இருக்கும்? ஸ்டேட் அப்படின்னா மாநிலங்கள், ஒரு டெரிட்டரி. ஓகேவா? ஸோ மாநிலத்தை நம்ம என்னதான் சொல்லுவோம்? ஸ்டேட்னு சொல்லுவோம். அது இல்லாம சயின்ஸா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் அப்படின்றதுக்கு நிலை அப்படின்ற வார்த்தை இருக்கும். சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், கேஷியஸ் ஸ்டேட் இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப ஸ்டேட்ன்ற வேர்டுக்கு அந்த மீனிங்குமே இருக்கு. பாலிட்டில நம்ம மென்ஷன் பண்ற மீனிங் என்னவா இருக்கும்? கவர்மெண்ட் அப்படின்ற மீனிங்கா இருக்கும். அப்ப டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்ன்ற வேர்டுக்கு என்ன மீனிங்கா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வச்சுக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்கு பதிலாக நான் என்னன்னு கூட மீன் பண்ணிக்கலாம், மாநிலம் கூட மீன் பண்ணிக்கலாம். அப்போ மிஸ் இன்டர்பிரேஷன் ஆகும். அப்போ கான்ஸ்டிடியூஷன் மேக்கர் எதுக்காக இந்த வார்த்தையை வச்சிருக்காங்க? ஏன்னா நம்மளுடைய கவர்மெண்ட், நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஃபுல்லாவும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஸ்டேட்ன்ற வேர்டை அடிக்கடி மென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ அந்த ஸ்டேட்ன்ற வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்றது படிக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வச்சிருக்காங்க. மோரோவர், நான் இப்போ எனக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆயிடுச்சுன்னா நான் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சுப்ரீம் கோர்ட்டை நான் நேரடியாக அணுகலாம் அப்படின்றது தெரியும். அப்போ நான் யாரெல்லாம் எனக்கு எதிராக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் பண்ணா நான் கோர்ட்டுக்கு போக முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டிகல் 12. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 12 என்ன, சாரி ஆர்டிகல் 14 நான் எடுத்துக்கிறேன். ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது அப்படின்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டியா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்றது ஆர்டிகல் 14 சொல்லும். இப்போ எனக்கு இந்த ஆர்டிகல் 14 வயலேட் ஆகுது, யாருக்கிட்ட இருந்து வயலேட் ஆகுதுன்னு பார்க்கணும். எய்தர் கவர்மெண்ட் இருந்து வயலேட் ஆகும், அப்படி இல்லைன்னா பிரைவேட் மெம்பர்ஸ் இருந்து, அதாவது பிரைவேட் இருந்து எனக்கு வயலேட் ஆகும். இஃப் கவர்மெண்ட் அந்த ரூலை வயலேட் பண்ணாங்க, ஆர்டிகல் 14 வயலேட் பண்ணாங்க அப்படின்னா என்னால என்ன பண்ண முடியும்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். இதே பிரைவேட் கம்பெனிஸ் வயலேட் பண்ணாங்கன்னா என்னால ஹைகோர்ட்டுக்கு போக முடியுமே தவிர சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. எதனால அப்படின்னா ஆர்டிகல் 12 கீழே எனக்கு எதுதான் இருக்கு? ஸ்டேட்ன்ற வேர்டு கீழே கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட், அது இல்லாம அதர் அத்தாரிட்டிஸ். இதுல எதை பத்தி மென்ஷன் பண்ணலாம? பிரைவேட்ஸை பத்தி மென்ஷன் பண்ணல. அப்போ ஸ்டேட்ன்ற டெபினிஷன் கீழே யார் வரமாட்டாங்க? பிரைவேட்ஸ் வரமாட்டாங்க. அப்போ பிரைவேட்டுக்கு எதிராக என்னால என்ன பண்ண முடியாது? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. கரெக்டா? அப்போ ஸ்டேட்ன்ற வேர்டுக்கான மீனிங் என்னன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டியது அவசியமா இருக்குங்க. அப்ப எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பிரைவேட்ஸ் வயலேட் பண்ணனால என்னால சுப்ரீம் கோர்ட் போக முடியாதான்னு கேட்டா இல்ல, அதுக்கு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 17 என்னது? அன்டச்சபிலிட்டி. அப்ப அந்த அன்டச்சபிலிட்டி அப்படின்றது பிரைவேட்ஸ் பண்ணாலும் என்னால சுப்ரீம் கோர்ட்டு போக முடியும், கவர்மெண்ட்ஸ் பண்ணாலும் எனக்கு சுப்ரீம் கோர்ட் போக முடியும். அப்போ சில ஆர்டிகல்ஸ் மட்டும் எனக்கு பிரைவேட்ஸ்க்கும் எதிராக இருக்கு, அதை நம்ம அப்சல்யூட் இன் நேச்சர்னு சொல்லுவோம். அதுக்கு பின்னாடி பார்ப்போம். இப்போ பொதுவாக எனக்கு ஸ்டேட்ன்ற வேர்டுக்குள்ள எது வரல? பிரைவேட்ஸ் வரல. இது மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 12 கீழே இருக்கிற இஷ்யூஸ் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? என்னென்னலாம் இஷ்யூ ஆர்டிகல் 12 இருக்கு? மொத்தம் 3 மேஜர் இஷ்யூ இருக்கு. 1, ஜுடிஷியரி. ஜுடிஷியரின்னு என்ன? நீதித்துறை. ஓகேவா? இந்த நீதித்துறை ஸ்டேட்ன்ற வேர்டு கீழே வருமா வராதா? ஓகேவா? ஸ்டேட்னா என்ன பார்த்தோம்? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட், அது இல்லாம அதர் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகேவா? அப்போ இதுல எதை பத்தி எனக்கு மென்ஷன் ஆகல? அகைன் ஜுடிஷியரி பத்தி மென்ஷன் ஆகல. எப்படி நம்ம பிரைவேட் பத்தி மென்ஷன் ஆகலன்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் எனக்கு எதுவும் மென்ஷன் ஆகல, ஜுடிஷியரி பத்தி மென்ஷன் ஆகல. அப்ப அந்த ஜுடிஷியரி எனக்கு ஸ்டேட்ன்ற வேர்டு கீழே வருமா வராதான்னு ஃபர்ஸ்ட் இஷ்யூவா இருக்கு. ரெண்டாவது, ஸோ செகண்ட் இஷ்யூ என்ன அப்படின்னா, அதர் அத்தாரிட்டிஸ். ஓகேவா? அதர் அத்தாரிட்டிஸ் அப்படின்றது நம்ம பார்த்தோமா? ஓகேவா? இங்க பார்த்துருக்கோம் தானே? ஸோ இதுல அதர் அத்தாரிட்டிஸ் அப்படின்றது உங்களுக்கு டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்லேயே இருக்கு. ஸோ இதுல பாருங்க, ஸோ தமிழ்லேயே ஒரு வாட்டி படிச்சுக்கணும். இந்த பகுதியில் தவறாயின் அரசு என்பதின்
அரசு என்பது இந்திய அரசையும் நாடாளுமன்றத்தையும் மாநிலங்கள் ஒவ்வொன்றின் அரசையும் சட்டமன்றத்தையும் இந்திய ஆட்சிக்குள்ளான இந்திய அரசின் கட்டுக்குள்ளான இருக்கும் உள்ளாட்சி அல்லது பிற வகை அதிகாரம். இதுதான் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, அங்க அதர் அத்தாரிட்டிஸ் கொடுக்குறாங்க. பிற வகை அதிகார அமைப்புகள் கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் அந்த அதர் அத்தாரிட்டி. அப்ப அந்த பிற வகை அதிகார அமைப்புகள்னா யாரு, எதெல்லாம் நம்ம பிற வகை அதிகார அமைப்புன்னு பார்க்கணும். ஏன்னா அது எப்படி நம்ம ஸ்டேட்டுக்குன்னு ஒரு டெபினிஷன் இருக்கோ, எனக்கு அதர் அத்தாரிட்டிஸ்க்கான டெபினிஷன் எனக்கு கிடையாது. அப்ப நான் யாரெல்லாம் நான் அதர் அத்தாரிட்டிஸ்குள்ள வைக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல. அப்ப எனக்கு ரெண்டாவது இஷ்யூவா இருக்கு. மூணாவது இஷ்யூ என்ன அப்படின்னா BCCI, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ அவங்க தான் என்ன BCCIன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அப்போ கிரிக்கெட் மேட்சஸ்க்கான ஹெட்டா யார் தான் செயல்படுறா? BCCI தான் செயல்படுறான். அப்போ இந்த BCCI எனக்கு ஸ்டேட்ன்ற வேர்டு கீழே வருமா வராதா? இது மூணு தான் எனக்கு என்ன மேஜர் இஷ்யூவா இருக்கு. அப்போ ஒவ்வொரு இஷ்யூவா சால்வ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் திங், ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, எனக்கு ஜுடிஷியரி ஸ்டேட்ன்ற வேர்டு கீழே வருமா வராதான்றது எனக்கு தெரியும். ஜுடிஷியரி நீதித்துறை. ஓகேவா? ஸோ நீதித்துறைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்னு ரெண்டு அதிகாரம் இருக்கு. ஒன்னு ஜஸ்டிஸ், நீதி வழங்குறது. நீதி வழங்குறது யாருடைய செயல்பாடா இருக்கு? நீதித்துறையோட செயல்பாடா இருக்கு. அது இல்லாம அட்மினிஸ்ட்ரேஷன், எப்படி நீதித்துறை அட்மினிஸ்ட்ரேஷன் வரும் அப்படின்னு கேட்டா, நீதித்துறையை அட்மினிஸ்ட்ரேட் பண்றதோட வேலை யார்ட்டதான் இருக்கு? கோர்ட்டுக்கிட்ட தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து செலக்ட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே யார் தான் பண்றா? அங்க இருக்கிற ஜட்ஜஸ் தான் பண்ணுவாங்க. கொலிஜியல் சிஸ்டம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த கொலிஜியல் சிஸ்டம் யூஸ் பண்ணி அந்த அட்மினிஸ்ட்ரேஷனே யார் கண்ட்ரோல் தான் இருக்கு? நீதித்துறைக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் நீதித்துறைக்கு தான் இருக்கு. அப்ப நீதித்துறைக்கு ரெண்டு வேலை இருக்கு. ஒன்னு நீதி வழங்குறது, இன்னொன்னு நிர்வாகம் செய்யறது. நீதித்துறையை நிர்வாகம் செய்யறது. இது ரெண்டு வேலை இருக்கா? அப்ப ஸ்டேட்ன்ற வேர்டு எனக்கு எப்பெல்லாம் நீதித்துறைக்கு அப்ளிகபிள் ஆகுமோ, நீதித்துறையோட செயல்பாடு எப்பெல்லாம் நிர்வாகம் ரீதியா இருந்தது, அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியா இருக்கு அப்படின்னா, அப்ப எனக்கு எது கீழே வரும்? ஸ்டேட்ன்ற வேர்டு கீழே வரும். எப்பெல்லாம் நீதித்துறையோட செயல்பாடு நீதி வழங்குற வகையில இருந்தது அப்படின்னா, அது எனக்கு எது கீழே வராது? ஸ்டேட்ன்ற வேர்டு கீழே வராது. ஓகேவா? இது லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும், கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது நிர்வாகம். நீதித்துறையோட செயல்பாடு நிர்வாகம் ரீதியா இருந்தது அப்படின்னா எனக்கு ஸ்டேட்ன்ற வேர்டு கீழே வரும். இதுவே எனக்கு நீதித்துறை நீதி வழங்குறதுக்கான விஷயமா இருந்தது அப்படின்னா எனக்கு எது கீழே வராது? ஸ்டேட்ன்ற வேர்டு கீழே வராது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு சால்வ் ஆயிடுச்சு. ரெண்டாவது என்ன, எதெல்லாம் எனக்கு அதர் அத்தாரிட்டிஸ் அதர் அத்தாரிட்டிஸ் சொல்றீங்க இல்லையா? எதெல்லாம் எனக்கு அதர் அத்தாரிட்டிஸ்? எனக்கு மூணாவது விஷயம் என்னவா இருக்கு? BCCI ஸ்டேட்ன்ற வேர்டு கீழே வருமா வராதா? அப்ப இது ரெண்டுத்தையுமே சேர்த்தே நம்ம ஒரு கோர்ட் கேஸ் மூலியமா நம்மளால சால்வ் பண்ண முடியும். அது என்ன கேஸ்னா அஜய் ஹாசியா கேஸ். ஓகேவா? அஜய் ஹாசியா கேஸ். ஸோ இந்த கேஸோட நேம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னாலும் பரவாயில்ல, பட் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது கிளியரா இருக்கும். அஜய் ஹாசியா கேஸ். ஸோ இந்த அஜய் ஹாசியா கேஸ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, மொத்தம் 6 கிரைட்டீரியா சொல்லியிருந்தாங்க. அந்த 6 கிரைட்டீரியால ஏதாவது ஒரு கிரைட்டீரியா வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே அது எது கீழே வரும்னு சொல்லிட்டாங்க? ஸ்டேட்ன்ற வேர்டு கீழே வரும்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த 6 கிரைட்டீரியா வந்து மேட்ச் பண்ணி பார்த்தோம்னாலே நம்ம அதர் அத்தாரிட்டிஸ்ல எது வரும் எது வராதுன்னு நம்மளால சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், ஓகேவா? ஸோ என்டையர் ஷேர் இன் த ஹேண்ட் ஆஃப் கவர்மெண்ட். பங்கு, முழுமையான பங்கு யாரோட கையில இருக்கணும்னு சொல்லிட்டாங்க? கவர்மெண்டோட கையில இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கவர்மெண்ட் கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா, ப்ராப்பர்ட்டியோட கம்ப்ளீட் ஷேருமே கவர்மெண்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது எந்த வார்த்தை கீழே வரும்? ஸ்டேட்ன்ற வார்த்தை கீழே வரும். இதான் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ். பை கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு நிறுவனம் செயல்படுறதுக்காக பண உதவி பண்ணுச்சு அப்படின்னா அதுவும் எது கீழே வரும்? ஸ்டேட்ன்ற வேர்டு கீழே வரும். ஓகேவா? கவர்மெண்ட் இருந்து பண உதவி
பெறக்கூடிய நிறுவனங்களுமே எது கீழே வருது, ஸ்டேட் என்ற வேர்டு கீழே வருது. மூணாவது மோனோபோலி. மோனோபோலி கிவன் பை ஸ்டேட். சோ மோனோபோலினா என்ன, ஏகபோகம். ஓகேவா, சோ ஏகபோகம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், மோனோபோலி சொல்லுவோம். ஏகபோகம்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்து மேல ஒருத்தர் மட்டும் அதிகாரம் செலுத்துறது பேர் தான் என்ன, மோனோபோலி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட பிரிட்டிஷை எடுத்துக்கலாம். பிரிட்டிஷோட கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணாங்க, இந்தியாவோட வர்த்தகம் செய்யலாம்னு வந்தாங்க. அப்போ பிரிட்டிஷுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல, ஓகேவா, பிரிட்டிஷ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஏதோ ஒரு வர்த்தகம் நடக்குது அப்படின்னா அந்த வர்த்தகம் யார் மட்டும்தான் பண்ணுவா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும்தான் பண்ணும், கிழக்கிந்திய கம்பெனி மட்டும்தான் பண்ணும். இதுதான் மோனோபோலி. அப்போ இந்தியாவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடுவுல இருக்க ட்ரேட்ல யார் மட்டும்தான் அதிகாரம் வச்சிருந்தா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் அதிகாரம் வச்சிருந்தது இல்லையா, அது பேர் தான் என்ன, மோனோபோலி, ஏகபோகம் சொல்லுவோம். அது மாதிரி இந்தியால ஏதோ ஒரு மோனோபோலி கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த மோனோபோலிய கவர்மெண்டே கொடுக்குதுன்ற பட்சத்துல அவங்களுமே நேரடியாக எது கீழே வருவாங்க, ஸ்டேட்ன்ற வார்த்தை கீழே வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே துறையை எடுத்துக்கோம். ரயில்வே துறையை வந்து என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் மட்டும் தான் அதுல ஆதிக்கம் செலுத்துன்னு சொல்றாங்க. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அந்த விஷயத்துல மோனோபோலி ஏகபோகத்துல வகிக்குது அப்படின்றது கரெக்டா. அப்போ மோனோபோலி கிவன் பை ஸ்டேட்டும் எனக்கு எது கீழே வரும், ஸ்டேட்ன்ற வார்த்தை கீழே வரும். நெக்ஸ்ட் நாலாவது கிரைட்டீரியா, டீப் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டேட். ஓகேவா, இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்டோடைய பிரதானமான கண்ட்ரோல்ல இருந்தது, இல்லாட்டி அதிகார வரம்புகள் இருக்கு அப்படின்னா அவங்களுமே எது கீழே வருவாங்க, இந்த ஸ்டேட்ன்ற வேர்டு கீழே வருவாங்க. அஞ்சாவது கவர்மெண்டோடைய செயல்பாடுக்கு ஈக்குவலண்டான செயல்பாடு ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கு அப்படின்னா அதுவுமே எது எனக்கு எது கீழே, ஸ்டேட்ன்ற வார்த்தை கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இ சேவை மையங்கள். ஸோ இ சேவை மையங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வச்சிருப்பாங்க, அது இல்லாமல் பிரைவேட்ஸும் ரன் பண்ணுவாங்க. ஓகேவா, ஆனா அது ஆக்சுவலா யாரு செயல்பட வேண்டியது, கவர்மெண்ட்னால செயல்படுத்த வேண்டியது கான்ட்ராக்ட்ஸ் மூலியமாவோ இல்ல லீஸ் மூலியமாவோ என்ன பண்ணிருப்பாங்க, பிரைவேட்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ அது எனக்கு எது கீழே வரும், ஸ்டேட்ன்ற வேர்டு கீழே வரும். ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு கவர்மெண்டோட செயல்பாடுக்கு ஈக்குவலண்டான செயல்பாடு வேற யாராவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுவுமே எனக்கு எது கீழே வரும், ஸ்டேட்ன்ற வார்த்தை கீழே வரும். நெக்ஸ்ட் ஆறாவது, கவர்மெண்ட் இருந்து ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் செப்பரேட் ஆகி போகுது அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் எனக்கு எது கீழே வரும், ஸ்டேட்ன்ற வார்த்தை கீழே வரும். இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க, அது செப்பரேட் ஆகி எனக்கு பிரைவேட்ஸ்ல கொடுத்தாலும் சரி இல்லாட்டி தனியா போய் செயல்பட்டாலுமே அதுவுமே எனக்கு எது கீழே வரும், ஸ்டேட்ன்ற வார்த்தை கீழே. அப்ப இந்த 6 கிரைட்டீரியால ஏதாவது ஒரு கிரைட்டீரியாவோ இல்ல 2க்கு மேற்பட்ட கிரைட்டீரியாவோ எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு அப்படின்னா அது எனக்கு எது கீழே வரும், ஸ்டேட்ன்ற வார்த்தை கீழே வரும். ஓகேவா, இது சொன்ன கேஸ் எது, அஜய் ஆசியா கேஸ். ஓகேவா, ஓகே. இப்போ பிசிசிஐ, ஓகேவா, பிசிசிஐ எனக்கு ஸ்டேட்ன்ற வார்த்தை கீழே வருமா வராதா அப்படின்றது கொஸ்டினா இருக்கு இல்லையா. அப்ப இந்த 6 கிரைட்டீரியால எனக்கு ஏதாவது ஒரு கிரைட்டீரியா வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே எனக்கு என்ன சொல்லிட்டேன், ஸ்டேட்ன்ற வார்த்தை கீழே வரும்னு சொல்லிட்டு. அப்ப பிசிசிஐ இதுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாத்துருவோமா, பிசிசிஐ. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, என்டையர் ஷேர் பை த கவர்மெண்ட். அப்ப பிசிசிஐல இருக்கிறது என்டையர் ஷேருமே கவர்மெண்ட் வச்சிருக்கான்னு கேட்டா கிடையாது, பிரைவேட் பிளேயர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஷேர் ஹோல்டர்ஸா இருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எனக்கு என்ன ஆகல, சாட்டிஸ்ஃபை ஆகல. ரெண்டாவது, கவர்மெண்ட் பிசிசிஐக்கு ஏதாவது பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குதா, ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட்ல பிசிசிஐக்கு ஏதாவது ஒரு பட்ஜெட் ஒதுக்குதா, கிடையாது. அப்ப எதுவுமே பண்ணல, கவர்மெண்ட் எந்த ஒரு பினான்சியல் அசிஸ்டன்ஸும் வரல, அப்ப எனக்கு எதுவுமே வராது. தேர்ட், மோனோபோலி. கிரிக்கெட்ல மோனோபோலி வைக்கிறது பிசிசிஐயா, ஆமா. இப்ப இன்டர்நேஷனல் மேட்ச்ல யார் விளையாடணும் அப்படின்றத டிசைட் பண்றது யார் தான் பண்ணுவா, பிசிசிஐ தான் பண்ணும். பட் அது கவர்மெண்ட் கொடுத்து வச்சுதான் கேட்டா கிடையாது, கவர்மெண்ட் பிசிசிஐ மட்டும்தான் இதுல அதிகாரம் செலுத்தணும்னு சொன்னிச்சான்னு கேட்டா கிடையாது. ஸோ பிசிஐன்னு ஒரு அமைப்பு உருவானிச்சு இப்போ வரைக்கும் அதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அப்ப கவர்மெண்ட்னால இது உருவாகல, அப்ப எனக்கு தேர்ட் கண்டிஷன் என்ன ஆகல, சாட்டிஸ்ஃபை ஆகல. நெக்ஸ்ட், டீப் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டேட். பிசிசிஐ மேல கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது கண்ட்ரோல் இருக்கா, கிடையாது, ஏன்னா அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. ஸோ அப்ப அதுவுமே எனக்கு வரல. கவர்மெண்ட் பண்ற அதே வேலையை தான் பிசிஐ பண்ணுதா, கிடையாது, கவர்மெண்ட்டுக்கும் கிரிக்கெட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்படிங்கும் போது கவர்மெண்ட்டுக்கான ஈக்குவலண்ட் ஒர்க் யாரு பண்ணல, பிசிஐ பண்ணல. எனக்கு அப்போ ஃபிஃப்த் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகல.
கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல இருந்து செப்பரேட் ஆகி போன பாடியா அது கிடையாது. பிசிஐன்றது அப்பல இருந்து தனியா பிரைவேட் பாடியா தான் செயல்பட்டு இருக்கு. அப்ப எனக்கு ஆறாவது கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்ப பிசிசிஐன்றது எனக்கு என்ன, ஸ்டேட்ன்ற வார்த்தை கீழே வராது, அது ஒரு பிரைவேட் பிளேயர் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ அப்போ நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், 2-3 இஷ்யூவை சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே. சோ அப்போ பிசிசின்றது எனக்கு ஸ்டேட்ன்ற வார்த்தை கீழே வராது அப்படின்றத இன்னொரு கோர்ட் கேஸ்மே உறுதிப்படுத்தினுச்சு. அந்த கோர்ட் கேஸ் என்ன அப்படின்னா ஜி டெலிஃபில்ம் கேஸ். ஸோ ஜி டெலிஃபில்ம் கேஸ் ஆக்சுவலா நம்மளுடைய கிரிக்கெட் மேட்சை வந்து டெலிகாஸ்ட் பண்றதுக்காக ரைட்ஸ் யார் வாங்கி வச்சிருந்தாங்கன்னா ஜி டெலிவிஷன் வாங்கி வச்சிருந்தது. ஸோ அதுக்காக நடந்த கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அகெயின் பிசிசிஐ அப்படின்றது இட்ஸ் நாட் அண்டர் ஸ்டேட்னு சொல்லிட்டாங்க. நாட் அண்டர் ஸ்டேட்ன்றத ஒன்ஸ் அகைன் என்ன பண்ணிட்டாங்க, கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஆர்டிகல் 12 நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பா இதுல படிச்சிருக்க மாட்டோம், பிலிம்ஸ்ல படிச்சிருக்க மாட்டோம். ஸோ மெயின்ஸ்ல நம்ம இவ்வளவு படிக்கணுமான்னு கேட்டா ஆமா, ஏன்னா நம்மளுடைய எக்ஸாமோட டஃப்னஸ் நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது. ஸோ எது கேட்பாங்க எது கேட்க மாட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. அது இல்லாமல் மெயின்ஸ்னும் போது பொதுவாகவே டஃப்பாக தான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. அப்ப நம்ம எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிளியரா? ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஆர்டிகல் 12 நமக்கு சொல்லுற விஷயங்களா இருக்கு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 13. So article 13 என்ன, judicial review. ஓகேவா? So judicial reviewனா என்ன, கோர்ட் ஒரு சட்டம் செல்லுமா செல்லுபடி ஆகாதா அப்படின்றதுக்காக சொல்லப்படுற ஆர்டிகல் தான் என்ன, ஆர்டிகல் 13. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு லா பாஸ் பண்றாங்க. அந்த லால என்ன ஆகுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுறதுனால கோர்ட் என்ன பண்ணுது, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்டிகல் 13 கையில இருக்கும். ஆர்டிகல் 13 என்ன, ஜுடிஷியல் ரிவ்யூவா. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ படி என்ன பண்ணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் இந்த லாவை பத்தி ஆராய்ச்சி பண்ணும். ஸோ ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுது அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லாவை என்ன ஆயிடும், வாய்டுன்னு சொல்லிட்டு. வாய்டுனா செல்லாதுன்னு சொல்றது, நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லுவாங்க. நல் அண்ட் வாய்ட். அப்ப அந்த லா இந்த மாதிரி செல்லாது அப்படின்னு சொல்றதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்டிகல் 13 அப்படின்றது. ஸோ இதுல பாருங்க, okay, all law enforced. ஓகேவா? ஆர்டிகல் 13 என்ன, laws inconsistent with or in derogation of the fundamental rights. ஸோ தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகளுக்கு முரணான அல்லது அவற்றை திறக்குறைவு செய்யும் சட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப அடிப்படை உரிமையை மீற மாதிரியான சட்டங்களை பத்தி சொல்றதுதான் இந்த ஆர்டிகல் 13. So first thing என்ன சொல்லியிருக்காங்க, all laws enforced in the territory of India immediately before the commencement of this constitution is so far as they are inconsistent with the provisions of this part shall to the extent of such inconsistency be void. So first என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ தமிழ்லையும் ஒரு வாட்டி படிச்சிடலாம். இந்த அரசமைப்பின் தொடக்க நிலைக்கு முன்பு இந்திய ஆட்சி நிலவரையில் செயல்பட்டிருந்த சட்டங்கள் அனைத்தும் இந்த பகுதியின் வகையங்கள் முரணாக இருக்கும் அளவிற்கு இல்லா நிலையது ஆகும். இல்லா நிலைனா என்ன, செயல்படாது இல்லாட்டி செல்லுபடி ஆகாது அப்படின்றதான் இல்லா நிலை அப்படின்றது சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதை பத்தி இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங்
ஓகேவா? ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு எப்போ உருவானது? கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி உருவாக்கி 1950 தான் நமக்கு என்ன உருவானது? நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது உருவானது. அப்போ 1950க்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு என்ன இருக்கும்? சில லாஸ் வந்து இருக்கும். ஓகேவா? சில சட்டங்கள் வந்து செயல்பாட்டில் இருக்கும். அப்ப இந்த சட்டங்கள் எல்லாமே என்ன ஆகும்? புதுசா இப்போ ஒரு சட்டங்கள் கொண்டு வந்து கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணிட்டோம். ஓகேவா? கான்ஸ்டிடியூஷன் மேக் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த சட்டங்கள் தான் சில சட்டங்கள். அப்ப இந்த சட்டங்களோட நிலை என்னவா இருக்கு அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் மேக் ஆன பிறகும் இதோட சட்டங்கள் என்ன ஆகும்? கண்டினியூ ஆகும். ஓகேவா? கண்டினியூ ஆகும், அது தடை செய்யாது. எப்ப தடை ஆகும் அப்படின்னா, இஃப் இந்த லால ஏதாவது ஒரு சட்டம் வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமையை மீற மாதிரி இருந்ததுன்னா அந்த சட்டங்கள் மட்டும் எனக்கு என்ன ஆகும்? செல்லாத ஆகும், வாய்டா மாறும், நல்ல வாய்டா மாறும் அப்படின்றதுதான் இந்த ஆர்டிகல் நமக்கு சொல்லுது. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகைன் படிங்க, அது புரிஞ்சும். ஸோ இந்த அரசமைப்பின் தொடக்க நிலைக்கு உடன் முன்பு இந்திய ஆட்சி நிலவரையில் செயலாற்றி உள்ள சட்டங்கள் அனைத்தும் இந்த பகுதியின் வகைகளுக்கு முரணாக இருக்கும் அளவிற்கு, முரணாக அதாவது இப்ப நம்ம மேற்காயிருக்க கான்ஸ்டிடியூஷனுக்கு கான்ட்ரடிக்டரியா இருக்கிற சட்டங்கள் மட்டும் எனக்கு என்ன ஆகுமா? இல்லா நிலை எது அடையும். அப்ப மற்ற சட்டங்களும் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. மற்ற சட்டங்கள் கண்டினியூ ஆகும். எதெல்லாம் எனக்கு கணவரை மீற மாதிரி இருக்கோ அது மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும்? நல்லன் வாய்டா மாறும் அப்படின்றத இதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ்மே ஒரு வாட்டி படிச்சிருங்க. English என்ன சொல்லிருக்காங்க? All laws in the force in the territory of India immediately before the commencement of this constitution is so far as they are inconsistent with the provisions of this part. So இதுல சொல்லப்பட்டிருக்க ப்ரொவிஷன்ஸ்ல இன்கன்சிஸ்டண்டா இருந்தது அப்படின்னா அந்த லா மட்டும் எனக்கு என்ன ஆகாது? செல்லுபடி ஆகாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்டிகல் 13 கிளாஸ் 1. ஆர்டிகல் 13 கிளாஸ் 1 இதை பத்தி தான் சொல்லும். அப்ப ஆர்டிகல் 13 கிளாஸ் 1 இன் ஷார்ட்டா எதை சொல்லணும் அப்படின்னா, ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லாஸ். ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லாஸ். அப்போ அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு முன்னாடி இருந்த சட்டங்களை பத்தி சொல்றதா என்ன இந்த ஆர்டிகல் 13. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 13 கிளாஸ் 2. ஸோ இது எப்படி ப்ரீ கான்ஸ்டிடியூஷன்? இது என்ன சொல்லுவாங்கன்னா போஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் லாஸ். போஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் லாஸ். ஸோ இதெல்லாம் போஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் லாஸ்னா அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கு பிறகு இயற்றப்பட்ட சட்டங்கள். ஓகேவா? அரசியல் அமைப்பு எப்போ உருவானது? 1950. அப்போ 1950க்கு அப்புறம் உருவாக்கப்படுற சட்டங்களுடைய வேலிடிட்டியை பத்தி சொல்றதுதான் எனக்கு என்ன ஆர்டிகல் 13 கிளாஸ் 2 இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு அப்புறம் சில சட்டங்கள் வந்து ஏற்றாங்க. அந்த சட்டங்கள் வந்து எனக்கு அடிப்படை உரிமையை மீறுமாயின், அடிப்படை உரிமையை அது மீறுங்கிற பட்சத்துல அந்த லா எனக்கு என்ன ஆகாதான்? வேலிடேட் ஆகலாம். அப்பனா இன்வேலிட் ஆகும், நல் அண்ட் வாய்டா மாறும், செல்லாது ஆகும் அப்படின்றதுதான் எனக்கு இந்த ஆர்டிகல் 13 கிளாஸ் 2 சொல்றது. ஓகேவா? ஸோ இதை பார்த்துடலாமா? ஓகே. சரி, என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸ்டேட் ஷால் நாட் மேக் எனி லா which takes away or abridges the rights conferred by this part, and any law made in the contravention of this clause shall to the extent of the contravention to void. அதாவது ஏதோ ஒரு சட்டத்தை இயற்ற பட்சத்துல அந்த சட்டம் எனக்கு என்ன ஆகுதான்? ஃபண்டமெண்டல் மீறுதான். அப்படி மீறக்கூடிய சட்டங்கள் எனக்கு என்னவா மாறுது? நல் அண்ட் வாய்டா மாறுது, எனக்கு செல்லாது ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? சோ அது அப்படியே தமிழ்ல பாருங்க. இந்த பகுதியில் வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை பறிக்கும் அல்லது ஒடுக்கும் சட்டம் எதனையும் அரசு இயற்றுதல் ஆகாது. அப்ப அரசு என்ன பண்ண முடியாது? இந்த பாட்டுல சொல்லப்பட்டிருக்க விஷயத்த எதையுமே நீக்கிற மாதிரியான சட்டங்களை இயற்ற முடியாது. மேலும் இந்த கூற்றினை மீறும் வகையில், இந்த கூற்றினை மீறும் வகையில் சட்டத்தை இயற்றாங்க அப்படின்னா இயற்றப்படும் சட்டங்கள் எதுவும் இல்லா நிலையாகும். இல்லா நிலைனா
செல்லாது அப்படின்றதுதான் இதுல சொல்றாங்க. இப்போ கிளியரா? அப்ப ஆர்டிகல் 13 கிளாஸ் 2 எதை பத்தி தான் சொல்லுது? இதை பத்தி தான் எனக்கு சொல்லுது. ஓகேவா? அப்ப ஆர்டிகல் 13 கிளாஸ் 1 முடிஞ்சது, ஆர்டிகல் 13 கிளாஸ் 2 முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 13 கிளாஸ் 3. ஸோ ஆர்டிகல் 13 கிளாஸ் 3 என்ன பத்தி சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஓகேவா, ஆர்டிகல் 13 கிளாஸ் 3. ஸோ ஆர்டிகல் 13 கிளாஸ் 2ல பாத்தீங்கன்னா எனி லா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எனி லா, எந்த சட்டமும். அப்ப எனி லானா என்ன? ஏன்னா நமக்கு நிறைய வகையான சட்டங்கள் இருக்கு. என்னென்ன சட்டங்கள் இருக்கு? கான்ஸ்டிடியூஷன் லா இருக்கு, லீகல் லா இருக்கு, அது இல்லாம பர்சனல் லாஸ் இருக்கு, அமெண்ட்மெண்ட் இருக்கு. இது எல்லாமே எனக்கு என்ன? சட்டங்கள் தான். அப்போ இந்த பாட்டுல எனி லான்னு மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல, இந்த வகைப்பாடுல எதெல்லாம் எனக்கு எனி லாக்குள்ள வரும், எதெல்லாம் எனக்கு எனி லாக்குள்ள வராது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அப்பதான் ஆர்டிகல் 13 கிளாஸ் 3ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பர்சனல் லா, ஓகேவா, தனி மனித சட்டங்கள்னு சொல்லுவாங்க. பர்சனல் லா எதுவுமே எனக்கு எது கீழே வராதான்? இந்த எனி லா கீழே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சனல் லானா எதெல்லாம் எனக்கு வரும்னா, ரிலீஜியஸ் லா. ஓகேவா? ஸோ ஹிந்துக்கான சட்டம், முஸ்லீம்களுக்கான சட்டம், சீக்கியர்களுக்கான சட்டம், இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? பர்சனல் லான்னு சொல்லுவோம். அது பர்சனல் லா எனக்கு எது கீழே வராது? இந்த எனி லான்ற சட்டத்துக்கு கீழே வராது. அப்போ எனக்கு பர்சனல் லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறலாமான்னு கேட்டா மீறலாம். அதுதான் எனக்கு சொல்றது. ஓகேவா? ஸோ அப்போ பர்சனல் லா எனக்கு ஒன்று ஏற்றுறாங்க, அந்த பர்சனல் லா வந்து எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறுது அப்படின்ற பட்சத்துல அந்த லாவை நான் இன்வாலிடேட் பண்ணலாமா இல்ல இல்லாத ஆக்கலாமான்னு கேட்டா பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு ஆர்டிகல் 13 கிளாஸ் 3 படி எனக்கு என்ன? பர்சனல் லா இஸ் நாட் அண்டர் எனி லா கேட்டகரி. ஓகேவா? ஸோ அப்போ இதையுமே ஆர்டிகல்ல பார்த்துருவோமா? So article 13 class 3 என்ன சொல்லிருக்காங்க? In this article, unless the context otherwise required, the law includes any ordinance. So ordinanceனா என்ன? இடைக்கால சட்டங்கள் சொல்லுவோம் இல்லையா, பிரசிடென்ட் போடுவார் இல்லையா. So law includes ordinance, order, bylaw, rule, regulations, notification, custom or usage having the territory of India the force of law. அப்ப இந்த எனி லான்றதுக்குள்ள எனக்கு எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதான்? ஆர்டினன்ஸ், தற்கால சட்டங்கள், ஆர்டர், பைலா, ரூல்ஸ் போடுறது, ரெகுலேஷன்ஸ் போடுறது, நோட்டிபிகேஷன் வெளியிடுறது, கஸ்டம் ஆர் யூசேஜ் ஹேவிங் இன் டெரிட்டரி ஆஃப் லாஸ் இன் ஃபோர்ஸ். ஓகேவா? இதெல்லாமே எனக்கு எதுக்குல வருதுன்ட்டாங்க? எனி லான்ற கேட்டகரியில வருதுன்ட்டாங்க. ஓகேவா? அதுவே லா இன்க்ளூட்ஸ் லாஸ் பாஸ்ட் பை த லெஜிஸ்லேச்சர். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஏதோ ஒரு லாவை பாஸ் பண்ணுதுன்னா அதுவே எனக்கு எது கீழே வரும்? எனி லான்ற கேட்டகரியில வரும். ஓகேவா? அண்ட் பிஃபோர் commencement of this constitution not previously repeated, notwithstanding that any such law for therefore not be in operation either in the இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு இருக்கிற எந்த சட்டமுமே எனக்கு எது கீழே வராது? எனி லா கீழே வராது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், சரி அப்படி தமிழ்ல பார்த்துருங்க. தமிழ்ல சட்டம் என்பது இந்திய ஆட்சியில் செயலாற்றி கொண்ட அவசர சட்டம். ஓகேவா? இடைக்கால சட்டம் இல்லாட்டி அவசர சட்டம், ஆணை, துணை விதி, விதி, ஒழுங்குறுத்தும் விதி, அறிவிக்கை, வழக்கம் அல்லது வழக்காறு இவற்றை உள்ளடக்குறது தான் எனக்கு என்ன? இந்த எனிலா. எனிலான்றது இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இந்திய பகுதியில் வழங்கப்பட்டுள்ள உரிமைகள் பறிக்கும் ஒடுக்கும் சட்டம் எதனையும், இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? எனி லான்னு சொல்றோம். சட்டம் எதனையும், எனி லா. அப்ப இந்த சட்டம் எந்த சட்டம் அப்படின்றதுதான் இந்த எனி லா அப்படின்றது. அப்ப அதுக்கு இதெல்லாமே வருது. அப்ப பர்சனல் லான்றது எனக்கு எங்க இல்ல, இதுல எனக்கு பர்சனல் லா பத்தி சொல்லவே இல்லை. அப்ப பர்சனல் லா எனக்கு என்ன ஆகாது? இது கீழே வராது. கிளியரா? இதுதான் ஆர்டிகல் 13 கிளாஸ் 3 கீழே இருக்கு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 13 கிளாஸ் 4. ஓகேவா? இங்கதான் விஷயமே இருக்கு. அப்ப நான் எனிலா என்ன சொல்லிட்டேன்? எனிலா கீழே எனக்கு எதெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அது மட்டும் தான் எனக்கு என்ன எனிலான்னு சொல்லிட்டேனா?
அப்ப எனிலான்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா நான் எதை மட்டும் கன்சிடர் பண்ண போறேன்? ஆர்டினன்ஸ், ஆர்டரு, பைலா, ரூலு, ரெகுலேஷனு, நோட்டிபிகேஷனு, கஸ்டம், யூசேஜ், இது மட்டும் தான் எனக்கு எனிலா. கரெக்டா? அப்ப இந்த விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கிறது மட்டும்தான் எனக்கு எதை பண்ணக்கூடாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அப்ப லான்னு சொன்னா நான் எனக்கு எதுவுமே சேர்ந்து இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இங்க அமெண்ட்மெண்ட்டும் சேர்ந்தே தான் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேனா? கரெக்டா? அப்ப எனக்கு அமெண்ட்மெண்ட்றது எனக்கு இந்த எனிலாக்குள்ள வருமா வராதான்றதான் இங்க கேஸ். ஓகேவா? சோ இதுக்காக நம்ம 2 கேஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சங்கரி பிரசாத் கேஸ். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன? சங்கரி பிரசாத் கேஸ். இந்த சங்கரி பிரசாத் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அமெண்ட்மெண்ட் திருத்த சட்டம் அப்படின்றது எனக்கு எது கீழே வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. எனிலா கீழே வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்ப திருத்த சட்டம்ன்றது எனக்கு எது கீழே வராதான்? எனிலான்ற கேட்டகரி கீழே வராது அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. ஓகே, திருத்த சட்டம் எனக்கு எனிலா கீழே வராதுன்னா எனக்கு என்ன அர்த்தம்? அமெண்ட்மெண்ட் மூலியமா என்னால ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீற முடியும். எதனால? ஆர்டிகல் 13 படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஒரு விஷயம் வயலேட் பண்ணுது அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூவை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம்? அது வாய்டுன்னு சொல்ல முடியும். கரெக்டா? அப்ப இந்த ஆர்டிகல் 13 கீழேயே ஒரு லா வராதுன்னா என்னால அந்த லாவை என்ன பண்ண முடியாது? ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது, வாய்டுன்னு சொல்ல முடியாது. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? அமெண்ட்மெண்ட்றது எனக்கு எது கீழே வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஆர்டிகல் 13 கீழே வராது, ஐ மீன் எனிலான்ற கேட்டகரிக்கு கீழே வராது. அப்படிங்கும் போது அமெண்ட்மெண்ட் மேல என்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது. ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாதுன்றதுனால இஃப் இன் கேஸ் அமெண்ட்மெண்ட் மூலியமா என்னால ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறிச்சு, அப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நான் மீறேன் அப்படின்றாலுமே எனக்கு என்ன ஆகும்? அதை நான் வாய்டுன்னு சொல்ல முடியாது அப்படின்றத இந்த சங்கரி பிரசாத் கேஸ் சொல்லியிருந்தது. ஓகேவா? சோ சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் தான் இது. சோ இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா அடுத்த கேஸ்லயே ரிவைஸ் பண்ணாங்க. சோ அடுத்த கேஸ் என்னன்னா கோலக்நாத் கேஸ். கோலக்நாத் கேஸ். சோ இந்த கோலக்நாத் கேஸ்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அமெண்ட்மெண்ட்ன்றது எனக்கு எது கீழே வருமா? எனி லா அப்படின்ற கேட்டகிரிக்குள்ள வரும். அப்படிங்கும் போது நான் என்ன பண்றேன்? இப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்றேன். அமெண்ட் பண்றது மூலியமா எனக்கு அது வயலேட் ஆகுதுன்ற பட்சத்துல நான் என்ன யூஸ் பண்ணலாம்? ஜுடிஷியல் ரிவ்யூ யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்றது மூலியமா இஃப் இன் கேஸ் அந்த அமெண்ட்மெண்ட் எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீற மாதிரி இருந்ததுன்னா நான் அதை என்ன சொல்லலாம்? வாய்ட் அப்படின்னு சொல்லலாம், நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லலாம். அப்படின்றது எனக்கு கோலக்நாத் கேஸ்ல கொடுத்த ஜட்ஜ்மெண்டா இருக்கு. ஓகேவா? சோ இது ஆக்சுவலா என்னவா மாறுது? எனக்கு சங்கரி பிரசாத் கேஸ்ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் படி என்னால என்ன பண்ணலாம்? இப்போ கவர்மெண்ட் நினைச்சா என்னால ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ண முடியும். ரைட்டா? கோலக்நாத் கேஸ் மூலியமா என்னால ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அவ்வளவு ஈஸியா அமெண்ட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, சோ இப்போ இதை ஆப்வியஸா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ இதை செல்லாத ஆக்குறதுக்காக என்ன பண்றாங்க? ஆர்டிகல் 13 கிளாஸ் 4 அப்படின்றத இன்க்ளூட் பண்றாங்க. ஆர்டிகல் 13 கிளாஸ் 4 அப்படின்றத இன்க்ளூட் பண்றாங்க. இந்த ஆர்டிகல் 13 கிளாஸ் 4 என்ன சொல்லுது அப்படின்னா, அமெண்ட்மெண்ட் இஸ் நாட் எ லா. அமெண்ட்மெண்ட் திருத்தம் அப்படின்றது எனக்கு ஒரு சட்டம் கிடையாது அப்படின்றது எதை சொல்றாங்க? ஆர்டிகல் 13 கிளாஸ் 4 மூலியமா சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ணும்போது எனக்கு அது வயலேட் ஆனிச்சு அப்படின்னா நான் ஜுடிஷியல் ரிவ்யூவை என்னால யூஸ் பண்ண முடியாது. அதன் மூலியமா அந்த அமெண்ட்மெண்ட்டை நான் வாய்டுன்னு சொல்ல முடியாது அப்படின்றத இதன் மூலியமா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதான் ஆர்டிகல் 13 கிளாஸ் 4. அப்ப இதை கோர்ட் பார்த்துட்டு சும்மா இருக்குமா? சும்மா இருக்காது. கரெக்டா? ஏன்னா இப்பதான் ஒரு மிகப்பெரிய கேஸ் வந்து உள்ள வருது. அந்த கேஸ் தான் என்ன?
கேசவானந்த பாரதி கேஸ். ஓகேவா? சோ இந்த கேசவானந்த பாரதி கேஸ் ஆல்ரெடி பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம்? பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு வேர்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்பு. ஓகேவா? அடிப்படை கட்டமைப்பு அப்படின்றத யாரு கொண்டு வந்தா? கேசவானந்த பாரதி கேஸ் கொண்டு வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா? சோ அந்த அடிப்படை கட்டமைப்பு அப்படின்றது கீழே எதுவுமே வந்துருது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன, ஒன் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத எது சொல்லிட்டாங்க? கேசவானந்த பாரதி கேஸ் மூலமா சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அடிப்படை கட்டமைப்பை நம்மளால என்ன பண்ண முடியாது? அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? சோ பட் அட் த சேம் டைம் என்ன பண்றாங்க அப்படின்னா, கேசவானந்த பாரதி கேஸ் ஆர்டிகல் 14 என்ன பண்ணல? இன்வாலிடேட் பண்ணல. ஆர்டிகல் 14 அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு சொல்லல. ஓகேவா? ஆர்டிகல் 14 கான்ஸ்டிடியூஷனல் சொல்லிட்டாங்க. பட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அட் த சேம் டைம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எது கீழே வச்சுட்டாங்க? பேசிக் ஸ்ட்ரக்சர் கீழே வச்சுட்டாங்க. அப்போ கவர்மெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவ்வளவு ஈஸியா அமெண்ட் பண்ண முடியாது. அப்போ அமெண்ட்மெண்ட் அண்ட் ஆர்டிகல் 13 இது ரெண்டுத்துமே சீரான ஒரு பேலன்ஸோட கொண்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ அமெண்ட்மெண்ட் அண்ட் ஆர்டிகல் 13 இது ரெண்டுத்துக்குமே ஒரு கரெக்ட் பேலன்ஸ் நீங்க கொடுக்கணும். அப்ப இஷ்டத்துக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. ஏன்னா ஆப்வியஸா அது பேசிக் ஸ்ட்ரக்சர் கீழே வந்துடுது. அப்ப பேசிக் ஸ்ட்ரக்சர் கீழே வந்துட்டு அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் அமெண்ட்மெண்ட்றது எனக்கு என்ன கிடையாது? சட்டம் கிடையாது, லா கீழே வராது அப்படின்றதும் இதுல சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளவுதான் ஆர்டிகல் 13 அப்படின்றது. ஸோ இதெல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், ப்ரிலிம்ஸ்ல படிச்சிருக்கவே மாட்டோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இதெல்லாம் என்னடா இவ்வளவு இருக்கே, கன்ஃபியூஸ் ஆகுமே தெரியும். இதெல்லாம் நீங்க ஸ்டோரியா ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காது. ஸோ இது எல்லாமே ஸ்டோரி தானே ஆக்சுவலா. ஓகேவா? ஸோ இப்போ ஆர்டிகல் 13 கீழே எனக்கு எது வராதுன்னு சொல்லிட்டாங்க? அமெண்ட்மெண்ட் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக ஒரு கோர்ட் கேஸ் நடந்தது. அந்த கோர்ட் கேஸ் பேர் தான், ஃபர்ஸ்ட் கோர்ட் கேஸ் பேர் தான் எனக்கு என்ன? சங்கரி பிரசாத் கேஸ். இந்த சங்கரி பிரசாத் கேஸ்ல என்ன சொல்லிட்டாங்க? அமெண்ட்மெண்ட்றது எனக்கு ஒரு லா கிடையாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்போ என்னால ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீற முடியும் அப்படின்றது இது மூலமா தெரியுது. அப்போ கோலக்நாத் கேஸ்ல என்ன சொல்லிட்டாங்க? இட்ஸ் அ லான்னு சொல்லிட்டாங்க. இது அடிப்படை, அதாவது சட்டம், திருத்த சட்டம் அப்படின்றது எனக்கு என்னது? லா கீழே வரும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ இதை எதிர்த்து தான் என்ன பண்றாங்க? ஆர்டிகல் 13(4) அப்படின்றது உருவாக்குறாங்க. சோ அதுக்காக ஒரு கோர்ட் கேஸ் நடக்குது, கேசவானந்த பாரதி கேஸ். கேசவானந்த பாரதி கேஸ்ல ஆர்டிகல் 13(4) இன்வாலிடேட் பண்ணல, அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லல, அது செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. வேலிடேட் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு வந்து அமெண்ட்மெண்ட்டுக்கும் ஆர்டிகல் 13க்கும் ஒரு பேலன்ஸை நீங்க கொண்டு வரணும், இது மூலியமா சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்டிகல் 13. ஸோ அப்போ இந்த வீடியோ நம்ம என்னதான் பண்ணியிருக்கோம்? ஆர்டிகல் 13 அண்ட் 12 இது ரெண்டும் பத்தி தான் பார்த்துருக்கோம். ஸோ இது புரியலைன்னா ஒன்ஸ் அகைன் நீங்க வீடியோ மறுபடியும் பாருங்க. பாத்தீங்க, ஏன்னா 1-2 வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா மட்டும்தான் இது உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும், இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நான் சொல்லியிருக்க ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு முக்கியம். ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 13(4) மட்டும் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு போயிடலாமா? So article 13(4) என்ன சொல்லிருக்காங்க? Nothing in this article shall apply to any amendment. So அப்போ இந்த ஆர்டிகல்ல சொல்லப்பட்டிருக்க எந்த விஷயமே எனக்கு எதுக்குள்ள அப்ளை ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க? அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்ளை ஆகாது அண்டர் 368. அப்போ எனக்கு ஆர்டிகல் 13 கீழே எனக்கு எது வராதுன்னு சொல்லிட்டாங்க? அமெண்ட்மெண்ட் வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே தமிழ்லையும் பார்த்துருக்கேன். ஓகேவா? சோ இந்த உறுப்பில் உள்ள எதுவும் இந்திய அரசியலமைப்பின் 368 உறுப்பின்படி செயல்படும் திருத்தம் எதற்கும் பொருந்துவதில்லை. செயல்படும் திருத்தம் எழுதுவதற்கும் பொருந்துவதில்லை. இவ்வளவுதான் விஷயம். இதுதான் ஆர்டிகல் 13(4). கிளியரா? சோ இவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 15ல இருந்து நம்ம ஆர்டிகல் 14ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ரைட் டு ஈக்குவாலிட்டில இருந்து நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.